வேதத்திலிருந்து 2 பகுதியை நம்ம வாசி கேட்போம். முதலாம் பகுதியாக உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21 33 வசனங்கள் முடிய வாசி கேட்கலாம். இன்றைக்கு ஒரு விசேஷ சிறப்பு நாள். என்ன சிறப்பு நாள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பசங்க கூட சொல்ல மாட்டேறாங்களா? ஃபாதர்ஸ் டே. நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் என் மகனை நாங்கள் அங்கே வழி அனுப்பு விழா செய்யும்போது என் மகன் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். எத்தனை பிள்ளைங்க உங்கள் அப்பா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போன உடனே அல்லது சர்ச்சு முடிஞ்ச உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பீங்க? பிரபாகருக்கு பொங்குது பாரு, என் பிள்ளைக்கு செய்வாங்கன்னா பொங்குது பாரு சிரிப்பு. அல்லேலூயா. பிள்ளைகளா, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டுமானால், அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் சிரிக்க வேண்டுமானால் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா போதும், வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. வேறு எதையும் பெற்றோர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. ஃபாதர்ஸ் டே அன்பு பெற்றோர்கள் அனைவருக்கும் நாம் தந்தையர்களின் வாழ்த்து தினமாக அறிவிக்கின்றேன். இந்த நாள் விசேஷ ஒரு நாள். அனைத்து திருச்சபைகளிலும் விசேஷமாக தந்தைமார்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய திருச்சபையிலும் அதை நாம் அனுசரிக்கின்றோம். தாய்க்கு பின் தாரம் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனுக்கு பின் யார்? அம்மாவுக்கு பிறகு மனைவி வந்துட்டாள்னா அம்மாவையும் மறந்துடும், உலகத்தையும் மறந்துடும், எல்லாத்தையும் மறந்துடும். அப்பாவுக்கு பிறகு யாருமே நிகர் கிடையாதுயா. சொல்லுங்க, அப்பா அப்பா தான். சொல்லுங்களேன் வாய் தந்த. அப்பா அப்பா தான், வேற அப்பா யாரும் கிடையாது. எல்லாரையும் அப்பா அப்பான்னு கூப்பிடலாம், அவங்கெல்லாம் அப்பா ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103 சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவரை தன் அட்ரஸ் பண்ணுறார் பாருங்க. நான் உங்கள் தகப்பன் அட்ரஸ் பண்ணுறாருங்க. வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் பாருங்க. இதோ இங்கே பாருங்க, பிக்சர் பாருங்க, எல்லாரும் பாருங்க. பார்க்குறீங்களா? ஆமாம், சில சமயத்தில் நம்ம கேட்கறது கூட மறந்துடுங்க, பார்க்குறது மறக்க மாட்டோம். ஆஹா, நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல பிக்சர் போட்டாங்க பாருப்பா, படம் போட்டாங்க பாருன்னு சொல்லாது, பிக்சர் போட்டாங்க பாருப்பா. அப்பா என்ன பண்ணுறாரு? அம்மா எங்கே சுமக்கிறாங்க? மடியில் சுமக்கிறாங்க, கருவறையில் சுமக்கிறாங்க, மார்பில் சுமக்கிறாங்க. ஆனால் அப்பா, அம்மா 10 மாதம் சுமக்கிறாங்க. அப்பா எல்லாரும் கொஞ்சம் தலை மேலே தூக்குங்க. அப்பா வாழ்நாளெல்லாம் சுமக்கிறான். நம்புறீங்களா? ஒரே ஒரு கொலை தான் மாமின்னு வருதுப்பா. 10 மாதம் சுமக்கின்ற தாய் பல வருடங்களாக உன்னை சுமந்து கொண்டிருக்கிற தகப்பன் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. உன் தகப்பனுடைய கூடாரத்தை நீ மறந்து விடாதே என்று எச்சரிப்பு சொல்கின்றது. உன் தகப்பன் சொல்லை நீ தட்டாதே. தாய் சொல்மிக்க பத்திரமா சொல்லுங்க. தாய் சொல்மிக்க கோவிலே இல்லையாம், சர்ச்சே இல்லையாம், மஜித்தே இல்லையாம். தந்தை சொல்மிக்க சூனியமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது. சொல்லுங்க, கை தூக்கி எல்லாருக்கும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் இனிய குடும்பமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய பெற்றோர்களால் பிள்ளைகளால் அந்த குடும்பம் அலங்கரிக்கப்பட வேண்டும். வேதம் திருவேலையும் அதுதான் சொல்கின்றது. அருமையான பக்தன் யோசுவா சொல்லுகிறான், 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் மத்தியில் எழுந்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட்டை விடுறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29 33 வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ரூபி நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம்
முதல்ல உபாகமம் வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும், உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் செய்த எல்லாவற்றை போலவும், வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும், வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, டிஸ்ப்ளே பண்ணுமா எல்லாரும் பாருங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இந்த இடம் வருகின்ற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. கையை நல்லா மேல் தூக்கும் பார்க்கலாம், எல்லாரும் எல்லா கைத்தட்டும் பார்க்கலாம், ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தும் பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பனை போல சுமந்து வந்ததை நீங்கள் அறிவீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய பயணிக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்கவும், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனது என்ன? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் நம்மை வழி நடத்தக்கூடிய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாளும் மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த பாட்டு போடுமா? ஒரு நாளும் மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குதத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குதத்தம் செய்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. பூமியை அந்தரங்கத்திலே தொங்கு வைத்திருக்கிற ஆண்டவர் நம்ம அந்தரங்கத்தில் ஆடும்போது கூட நம்மளை அவர் தூக்கி வச்சிருக்காருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிற ஆண்டவர், ஆண்டவர் அவ்வளவு சக்தி படைத்த ஆண்டவர். அவை ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லையாம். தகப்பனை போல தோளில் சுமக்கின்றவர், தாயை போல மார்பில் சுமக்கின்றவர், எல்சதா என்ற நாமமுடையவர், தாயாயும் தகப்பனாயும்
அம்மையாகவும் அப்பனாகவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீர். எத்தனை சொல்ல முடியும்? அப்பா பிதாவு என்று அழைக்கும்படியான புத்திர ஆவியின் சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதுக்கு ஒரு நல்ல மாடல் ரோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு தகப்பனுடைய கேரக்டர், ஸ்டைல், குணங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல கதையை சொல்லிட்டு போயிருக்கார். கதை அல்ல, நிஜம். பக்கத்தில் சொல்லுங்கள், கதை அல்ல, நிஜம். வாழ்க்கையுடைய மாரல் ஸ்டோரி எங்கே தான் நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் பைபிளில் தான் கிடைக்குங்க. நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான கேரக்டர், மாறுவதற்கான குணங்கள், மாறுவதற்கான ஸ்டோரி, கதைகள் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக சொல்லி வச்சுக்கார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 காணாமற் போன வாசிகளும், காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாம போன மனுஷன். இப்போ நம்ம ஆட்டை பற்றியும் வெள்ளிக்காசை பற்றியும் பேச போகிறதில்ல, மனுஷனை பற்றி பேச போகிறோம். வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் வசனம். ரூபம் முன்னாலவாமா இந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்கம்மா. 15லேருந்து கடைசி வசனங்களை முதல்ல தெளிவாக கேளுங்க. யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களோ பைபிள் தரங்க. பைபிள் ஏதோ அழகு சாதனம் அல்ல, நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் அழகுபடுத்துகிறது. அதனால தான் பைபிள் என்ன பண்ணும், தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பைபிள் சுமக்க வைங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பைபிள் தூக்கிட்டு வராதிங்க. நிறைய சமயத்தில் நம்ம பைபிள் தூக்கத்தில் பிள்ளைங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்ருவோம். நல்லதான், நீங்களும் பைபிள் சுமங்க. இளமையிலே வேதத்தை சுமந்தால், நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுங்கள். இளமையிலே வேதத்தை சுமந்தால் முதுமையிலே வேதம் உங்களை சுமக்கும். வாயத்திறந்த சொல்லாதவங்களுக்கு வேதம் உங்களை சுமக்காது. இளமையிலே வேதத்தை சுமந்தால் முதுமையிலே வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. இப்போ கேளுங்க, ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு ஒரு கதையை ஆண்டவர் சொன்னார். அப்பாவுடைய குணத்துக்கு அவர் அப்பான்னா எப்படி இருக்கணும் அல்லது எப்படி இருக்கக்கூடாது, இதை நம்ம ஹவ் ஏ ஃபாதர் குட் பி, ஹவ் ஃபாதர் குட் நாட் பி, எப்படி ஒரு அப்பா இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அப்பா இருக்கணும், ஒரு குடும்ப தலைவன் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணம், மாடல், ஒரு ஸ்டோரி இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காரு. வாசிங்க பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பைபிள் வச்சுருக்கேன், எல்லோரும் பைபிள் தரங்க, வாசிங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். 15ஆம் அதிகாரம் 11லேருந்து. பின்னும் அவர் சொன்னது, அதுலேருந்து கடைசி வரை. பின்னும் அவர் சொன்னது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் பைபிள் இல்லாதவங்க தயவுசெய்து மேலே பாருங்க, பைபிள் இருக்கும், பைபிளை பாருங்க. ஓகே. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். என்ன பாருங்க, எந்த வீட்டில் ஆஸ்தி பிரச்சனை இல்லாமல் இருக்கு? சொத்து பிரச்சனை. ஆஸ்தினா ஒன்றும் இல்லைங்க, சொத்து பங்கீடு, நிலம் பங்கீடு, பொருள் பங்கீடு. 2 சிஸ்டமாக இருந்ததுன்னா, அம்மா செத்த பிறகு ஒருத்தர் ஒரு சொத்தை அபகரித்து இன்னொருத்தர் கொடுக்கலன்னா, நகையை கொடுக்கலன்னா, உனக்கு 2 வழியிலா, எனக்கு மட்டும் ஏன் ஒரு வழியில் கொடுத்த, அந்த இன்னொரு வழியில் பங்கு போடு. ஏன் பங்கு போடுற கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. பைபிள் பாருங்கள், ஒரு மாடல் ஸ்டோரி பாருங்கள். 2 பேர் இருந்தாங்க, 2 பேர் இப்போ நான் பங்கு போடுறதுக்கு வராங்க. யார் சொத்தை? அப்பா சாகத்துக்கு மேலே பங்கு போடுறாங்க. நல்லவனுங்களா இவனுங்க? வாசிங்க பாருங்க. சில நாளைக்கு பின்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஒரு நிமிஷமா, இந்த வேத பகுதியை உங்க வீட்டில் எப்போ ஆயிலும் வாசிச்சிருக்கீங்களா? ஒரு தலை ஆட்டுது, ஒரு கை தூக்குது, 2 கை தூக்குது, இன்னும் 3வது கை, 4வது கை. ஓகே. ஆனால் எப்போகிலும் யோசித்து உக்காந்துருக்கீங்களா? ஆசையாக ஒரு தகப்பனா அல்லது ஒரு குடும்ப தலைவியா இந்த பகுதி, இந்த வாசனம், இந்த வார்த்தை என் கூட எப்படி பேசுன்னு யோசித்துருக்கீங்களா? இப்போ யோசிங்க, அதுக்காக தான் வாசிக்கிறோம். வாசிங்கம்மா. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். குடியானவன் புரியுதா? நம்ம ஊரில் குடியானவன் நிறைய பேர் இருக்கிறாங்க.
டம்ளரில் கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்க பேர் தான் குடியானவங்க. மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்களை மதிப்பதில்லை. நம்ம சபையில் அப்படி யாரா இருக்கீங்களா? அவங்க வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவங்க கீழே நான் மேலே, இந்த மாதிரி பேய் உபதேசமெல்லாம் மாறிடணும். கைத்தட்டு சொல்லுங்கள் அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் சொல்லுங்கள், யாரையும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, மேல் வர்க்கம் என்றும் இல்லை, கீழ் வர்க்கம் என்றும் இல்லை, சமத்துவத்தை கையாளுகிற சத்தியம்தான் வேதம். அல்லேலூயா. குடியானவன் கிடையாது போய் இவர் உட்கார்றார். ரைட், சொல்லுமா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் இருக்குதா, மேய்தா? ஆமாம், ஆசையாக இருந்தான். எவனுக்கோ எதையோ கோல்டு வாங்கணும்னு ஆசை, ஃபீல்டு வாங்கணும்னு ஆசை இல்லையா, ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு ஆசை. சில பேர் இப்போ யோசிப்பீங்க, நல்ல கார் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டுங்கிற பாஸ்டர். ரைட், நல்லது தான். ஆனால் இவனுக்கு பஞ்சத்தில் லாட் அடிக்கிற இந்த மகனுக்கு என்ன இல்லையா? உணவு பற்றாக்குறை. தவிடு சாப்பிட கிடைக்குமான்னு யோசனை. அதை சாப்பிட ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அவனுக்கு கொடுக்கலையா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் நம்ம பைபிள் ஒரு வசனம் வாசித்தோம். இந்த பாப்பா அழகாக சொன்னா, பிளஸ் சொன்னா, செய்யத்தக்கவர்களுக்கு உனக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு கொடுக்கத்தக்கவர்களுக்கு நீ கொடாமல் போனால், செய்யாமல் போனால் அது பாவம். நல்ல மாறல் வார்சல்ல பாவம். அல்லேலூயா. வாசிமா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான் பாருங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர், என்னுடைய தகப்பனுடைய பண்ணையிலே தோட்டத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல உணவு உண்டு. ஒரு வீட்டில் என்ன இருக்கணுங்க? சாப்பாடு பஞ்சம் வரக்கூடாதுங்க. The family, head of the family is the breadwinner of the family. குடும்ப தலைவன் அந்த வீட்டினுடைய உணவு பற்றாக்குறை தீர்க்கிறவனாக இருக்க வேண்டும். கைத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா வேலை செய்யாது இருக்கிறவன், சாப்பிடாது இருக்கிறவன். எல்லா மென்ஸும் சொல்லுங்கள், எல்லா தலைவர்களும் சொல்லுங்கள், நான் வேலை செய்யலைன்னா அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாது இருக்கிறவன், சாப்பிடாது இருக்கவன். குடும்ப தலைவன் தான் அந்த குடும்பத்தினுடைய சாப்பாட்டு உணவுக்கான காரியங்களை செயல்படுத்தணும், வேலை செய்யணும், உதவி செய்யணும், கொடுக்கணும். கிவிங் அட்டிடியூட், கொடுக்குற அட்டிடியூட், பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கிற அட்டிடியூட் வரணும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் தகப்பன்மார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனைவி வாங்குகிற சம்பளத்தில் வாழ்ந்துட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் நல்ல தகப்பன்மார்களாக இருக்க முடியாது, நல்ல குடும்ப தலைவர்களாக இருக்க முடியாது. அல்லேலூயா. we must be a bread winner. நாம் உணவு பற்றாக்குறையை தீர்க்கிற தலைவர்களாக, தகப்பன்மார்களாக, அப்பாமார்களாக வாழ வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். வாசிமா. நானும் பசியினால் சாகிறேன். நானும் இங்கே பசியினால், வீட்டில் இல்லை, வெளியில் போனால் பசி தான். இப்போ சொல்கிறேங்க, உங்கள் ஆன்மீக பசி தீர வேண்டுமானால் மரியாதை ஆலயத்துக்கு வா. நான் அந்த கோயிலில் பார்ப்பேன், இந்த கோயிலில் பார்ப்பேன், எந்த கோயிலும் பார்த்துக்க மாட்டேன். உங்கள் ஆலயம்தான் உங்களை திருப்தியாக்கும். வேதம் சொல்லுகிற திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா. ஆன்ம பசி தீர ஆலயத்துக்கு வா. அப்படியே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன் ஆன்ம பசி தீர ஆன்மாவின் பசியை உங்கள் அப்பா வீட்டுக்கு வா. பக்கத்து வீட்டு அப்பா வீட்டுக்கு போனால் கிடைக்காது, அங்கே பசியும் பட்டினியுமா தானே வாழ்வ. பஞ்சம் மாறணும்னா தகப்பன் வீட்டுக்கு வா. இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்து, என் தகப்பனுடைய வீட்டில் நல்ல உணவு உண்டு, அதை நான் இழந்து விட்டேனே, போக வேண்டும் என்ற நல்ல மனம் அவனுக்கு வந்தது. அவன் தன்னுடைய வீட்டை, அப்பாவுடைய வீட்டை திரும்பி பார்க்கின்றான். பிரைஸ் லார்ட். பாசிமா. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உங்க மகன், நிறைய சமயத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா, உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் எங்க பைபிள் தான் வந்திருப்பாருங்க. உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், வேலைக்காரர்கள் ஒருத்தரா என்னை வச்சிக்கன்னு சொல்ற. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, உங்க ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
உங்கள் ஆவிக்குரிய தாய் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தீமைகள் நடக்கும்போது, தவறுகள் நடக்கும்போது, நல் விசேஷங்கள் நடக்கும்போது உங்களோட தகப்பனை நீங்கள் திரும்பி பாருங்கள், உங்களுக்கு நல்லது. அங்கே தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆன்மீக தகப்பன். நானும் என் மனைவி துணைவியார் லக்ஷ்மி அவர்களும் எங்களுக்கு ஒரு ஆன்மீக தகப்பனை இழந்துட்டோம். அருமையான பாஸ்டர் தாமஸ் ஐயா. எங்கள் 2 பேருக்குள்ள சின்ன சின்ன சில தகராறுகள் வரும். வாயின் வார்த்தைகளில் 2 பேரும் 2 நாள் பேசாமல் போயிடுவோம். சில சமயம் இருந்ததில்லை, ஒரு நாள் பேசாமல் போவோம். கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க எப்பவுமே. சில சமயங்களில் அந்த நாள் முழுவதும் நாங்கள் அமைதியாக இருப்போம், ஒருத்தரோட பேசல. ஆனால் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் எங்களை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன பண்ணுவார், என்ன பிரச்சனை உங்களுக்கு 2 பேருக்கும்? கரெக்டர்ஸ். அவர் எங்களுக்கு புத்தி சொல்வார். அப்பாவா அம்மாவா நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் 2 பேரும் நல்லா வாழ கற்றுக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது புத்தி சொல்லுவாங்க. உன் தகப்பன் வீட்டை மறந்து விடாதே விசுவாசிகளே, அதுதான் ஆலயம். அல்லேலூயா. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஏதோ வந்து கும்பிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை, அங்கே உனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக ஆலோசனைகள், ஆன்மீக உணவு உங்கள் வாழ்க்கை திருப்தி ஆக்கும். இதைத்தான் அன்றைக்கு அந்த வாலிபன் செய்தான். என் அப்பாவிடம் நான் செல்வேன், அங்கே என உணவு பிரச்சனை மாறும், சமூக சூழல் மாறும், என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மாறும் என்று தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான். இப்பொழுது அப்பாவிடம் வருகின்றான். இப்போ அப்பாவுடைய கேரக்டர் பாருங்கள், இது மகன் கேரக்டரு. இப்போ அப்பா கேரக்டர் பாருங்கள், வாசிங்க. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு. எல்லாரும் என்ன பாருங்க, கண்டுன்னு அர்த்தம் பார்த்து. என்னத்தை பார்க்குறாரு அப்பா? இப்போ ஹாட பையில, நம்ம பாஷையில் சொல்ல போனால் முட்டாள் பையில, எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு போயிட்டேன், ஏன்டா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து மரியாதை ஓடிப்படுறா. இதுதான் நம்ம கேரக்டரு. வீட்டில் சேர்ப்போமா, வீட்டு தென்னையில் உட்கார வைப்போமா, இல்லை அவனுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் என்ன நமக்கு வருமா? வராது, விரட்டி அடிச்சிருவோம். ஆனால் ஒரு ரியல் தகப்பன் தன் மகனுக்கு மறுபடியும் திரும்ப தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டுகின்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இழந்தவளை திரும்ப கொடுப்பதற்கு மனம் படைத்தவனாக மாறுகின்றான். இதுதான் அப்பா கேரக்டர். இன்னைக்கு தந்தையர் தினத்தை கொண்டாடுகிற நாம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது, தீமை செய்யும்போது, துரோகம் செய்யும்போது, இல்லை எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு காசே இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கும்போது கை கழுவி விட்டு வராதிங்க. திரும்ப அவர்களை திரும்ப வாழ்க்கையை கட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தை கட்டுங்க, அவனுடைய சமூக உறவுகளை கட்டுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருக்கும். தகப்பன் வாசிமா. கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு. பழைய பார்வையில் பார்க்காதீங்க. எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை பேர் ஃபிக்ஸ் போடுறீங்க தெரியாது. நீ எந்த கண்ணாடியை போடுறீங்களோ பிம்பங்கள் அதே மாதிரி தோற்றமளிக்கும். நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடியை பொறுத்தா நம்மளுடைய கேரக்டர் ஸ்டைல், குணங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள். பாருங்கள், என் பிள்ளை தான் தப்பு செஞ்சு அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் ஒரு அப்பாவுடைய குணம், நலம். பாருங்கள், அவரை பார்க்கின்றார். பார்த்த உடனே தன் மகன் மீது ஒரு கரிசனை உண்டாகிறது. தகப்பன் என்றால் இரக்க மனம் படைத்தவனாக இருக்கமே வேண்டுமே ஒழிய அரக்க குணம் படைத்தவனாக இருக்கக்கூடாது. மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்டபோது ஆண்டவர் மனதுருகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதுருக்கம் உள்ள ஒரு இருதயம் தகப்பனுக்கு தேவை. வாசிமா. அவனை முத்தம் செய்தான். இங்க பாருங்க, முத்தம் எதற்கு அடையாளம்? அன்பிற்கும் ஐக்கியத்திற்கும் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் முத்தம் செய்வீங்க? நான் சொன்னேன், சோமாகுரெல்லாம் கட்டி போட்டு முச்சம் கொடுக்க ரபசபாயில் பிரச்சனை வந்துடும். பிள்ளைகள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி இன்றைக்கு விசேஷ நாளை சிறப்பாக என்ன பண்ணுங்க, கொண்டாடுங்க. மகிழ்ச்சியாக உங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. தகப்பனே, என்ன சிவா, அவங்க சிவாவுடைய அப்பா ரவி கேட்குறாரு. எப்போ பார்த்தாலும் எப்படின்னா 1-2 வார்த்தை சொல்லுவார், அவனை பற்றி சொல்லுவார். ஆனால் அவன் எப்போ வருவான்னு காத்து நிற்பார். இதுதான் அப்பா. அவங்ககிட்ட நான் என்னத்துக்குங்க எதிர்பார்க்குறேன், அவன் சும்மா வந்துட்டு போனால் போதுங்க எனக்கு அப்படின்வார். தகப்பனுடைய இருதயம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, வாசிமா.
குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். 4 சம்பவம் சேர்க்கிறாங்க. முதல் சம்பவம் வஸ்திரம், 2வது சம்பவம் மோதிரம், 3வது சம்பவம் பாதரட்சை, 4வது சம்பவம் ஆட்டை வெட்டி கரிசோறு போடுறாயா, கன்று. ஆமாம், கொளுத்த கன்று. அதை நான் இப்படி சொல்லிட்டேன், சரியா? கொளுத்த சரியா வெட்டி என்ன பண்ணுறான்னா உணவு கொடுக்குறாயா, விருந்து போடுறாயா. எத்தனை அப்பா அப்படி செய்வாங்க? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பது. பக்தன் யோபு சொல்லுகின்றான், நான் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தேன், கால் இல்லாதவர்களுக்கு காலாக இருந்தேன், கை இல்லாதவர்களுக்கு கையாக இருந்தேன், கண் இல்லாதவர்களுக்கு கண்ணாக இருந்தேன். கண்ணா லட்டு சாப்பிடலாமா? சாப்பிடுவோம். நீ கண்ணா இருப்பியா? அடுத்தவனுக்கு காலா இருப்பியா? உணவு மாற்றத்துக்கு உதவியாக இருப்பியா? இதுதான் திருவிலையும் நம்ம கற்றுக் கொடுக்கிற போதனை. ஹல்லேலூயா சொல்லுங்க, வாய்த்தர் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்கே தகப்பன் ஒரு நல்ல கேரக்டர் பாருங்க. அன்புக்குரிய சக விசுவாசிகளே, பழைய வஸ்திரத்தை மாற்றுகின்றான், புதிய வஸ்திரத்தை கொடுக்கின்றான், மோந்திரம் போடுறான், ஆனர் பண்ணுறான், மரியாதை செலுத்தான், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை திரும்ப கொடுக்கின்றான், இழந்த மரியாதையை திரும்ப தருகின்றான். இதுதான் தகப்பன். ஹல்லேலூயா. வாசிமா. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். இப்போ இன்னொரு பிரச்சனை பாருங்க, வீட்டில் நடக்கிற பிரச்சனை, நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை. வயலிலே இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். வேத பாடம் வாசித்தாயிற்று. தேங்க்யூ. நல்ல வார்த்தையை முடிக்கிறா பாருங்க. எப்பா, இவன் காணாமல் போயிட்டான், இழந்து போயிட்டான், மறுபடியும் திரும்ப விட்டான். ஆனால் இந்த நாள் நமக்கு சந்தோஷத்துக்குரிய நாள். மரித்தான், அவன் திரும்ப உயிர் பெற்றான். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த அநேகர் உண்டு. அவர்கள் உயிர் பெற வேண்டுமானால் நாம் எல்லாம் ஒரு நல்ல தகப்பனுடைய கேரக்டராக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு சமயத்தில் நம்முடைய சர்ச்சில் நான் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல குடிகாரர் என்னை தேடி ஓடி வந்தார், உள்ளே வந்தார். ஃபாதர் அப்படின்னார். சொல்லுப்பா அப்படின்னு. என்னை மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னார். ஏன்பா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஏன்பா ஒன்று மன்னிக்கணும்? இல்லை நீங்கள் மன்னிச்சுன்னு சொல்லுங்கள் ஃபாதர். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, நீ சொல்லி ஆகணும்லாம் போக முடியாதுப்பாண்டார். எனக்கும் அவரும் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆர்கியூமெண்ட். முன்னால் என் காலில் விழுந்தார். சரிப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்பா சொன்ன உடனே அவருக்கு வந்த சந்தோஷம் பாருங்கள். எந்திரிச்சு கேட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு, ஃபாதரை மன்னிச்சிட்டார், ஃபாதரை மன்னிச்சிட்டார், ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஏசுநாதர் மன்னிச்சிட்டார். அவன் எல்லாம் குடிகாரர் தான், தப்பு செய்கிறவன் தான். ஏதோ ஒரு சோக கீதம், வருத்தம், வேதனை, துக்கம், இது மாறுவதற்காக ஏதோ ஒரு லிக்விட் சாப்பிட்றான், முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் சாப்பிட்டு கெட்டவங்களாக இருக்கும் உண்டு, சாப்பிடாத கெட்டவங்களா எத்தனை பேர் தெரியுமா இருக்கான்? அங்கே ஆலயத்துக்கு வந்த பிறகு நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பிறகு அவனுக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆலயத்தை விட்டு திரும்பி போனான். இந்த கேரக்டர் கூட அப்படி தாங்க. தகப்பன் தன் மகனை மன்னிக்கிற ஒரு கேரக்டர் பார்க்குறங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பிதாவே
இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கார்கள், இவர்களை மன்னியும் பிதாவே. கிறிஸ்தவம் இன்றைக்கு நிலைநிற்கிறதுன்றானால் அது இயேசு கிறிஸ்துனுடைய சொல்லாடலாக மன்னிப்பிலே நிலைத்திருக்கிறது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கு. எல்லாரும் எழுந்துருங்க. எத்தனை பேர் இன்றைக்கி ஒரு நல்ல தைரியத்தாக சொல்லி யாரெல்லாம் எங்கெல்லாம் நான் பிரச்சனையாக இருக்கணும் அங்கெல்லாம் நான் மன்னிச்சிருவேன், அவன் கூட தகராறு வச்சுக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு தகப்பன் பாருங்கள், இ கிவ் ரெஸ்பெக்ட் டு போத் சைல்டு. அங்கே ஓர வஞ்சனை இல்லை. அங்கே என்ன இல்லைங்க, ஒருத்தனை மேலே ஒருத்தனை கீழே பார்க்கலங்க, இருவருக்கும் ஒரே ரீதியிலான அட்வைஸ் அவர் கொடுக்கின்றார். அப்பா வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல அட்வைஸ் ஆலோசனை கொடுக்குற அப்பாவாக மாறணும். எல்லோரும் என்ன பாருங்கள், உங்கள் அப்பா வீட்டில் நீ தவப்புனாக இருந்தால் ஒரு பிள்ளை ஒரு மாதிரி தான் இருக்கும், இன்னொரு பிள்ளை இன்னொரு மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு கண்ணில் ஒரு பிள்ளையோ இன்னொரு கண்ணில் உண்ணணும் வைக்காதீங்க. நீ அம்மா பிள்ளையா நீ அப்பா பிள்ளையா, அதேடா எங்கேருந்து வந்தது அதெல்லாம்? அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? ரெண்டு பிள்ளைகள் நம்ம பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை பிள்ளைகளாகவே நாம் பாவிக்கும் போது, பிள்ளைகளாகவே நாம் நடத்தும் போது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான். நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் நல்ல ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனை ஆண்டவர் மட்டுமே கொடுக்கக்கூடியவர். அல்லேலூயா. காரணம் சொல்லுகிறது, அவர் நல்ல ஆலோசகர். குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர்வு கண்டான். மகனே, என்கிட்ட இருக்குதெல்லாம் உண்டுதான்பா, இளையவை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டான். இப்போ யார் கெட்ட குமாரன்? வீட்டிலேருந்து வெளியே போன கெட்ட குமாரனா, வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்த நல்ல கெட்ட குமாரனா? அட யோசிங்க, யாருன்னா இப்போ நம்ம எல்லாரும் கேட்டு கேட்டு பழகிடுச்சு, புளிச்சு போயிடுச்சு. என்ன புளிச்சு போச்சு? கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் சொல்லி சொல்லியே அவனை கெட்ட குமாரனை மாற்றிவிட்டோம். இப்போ கெட்ட குமாரன் யார்? மனம் திரும்பியவன் கெட்ட குமாரனா, மனம் திருந்தாமல் மனமடியோடு கூட பொறாமையோடு கூட வெளியே போகிறவன் கெட்ட குமாரனா? ஆலயத்தில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஆடல் பாடல் ஆரவாரம் அல்லேலூயா சோத்திரம் துதிப்பாடல் உண்டு, ஆனால் பக்கத்து சீட்டில் இருக்கிற மன்னிக்கிற மனசு கிடையாது, ஏற்றுக்கொள்கிற மனசு கிடையாது, உதவி செய்கிற மனசு கிடையாது. அன்புக்குரிய சக விசுவாச மக்களே, இந்த ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களுக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே மன்னிக்கும் மனது எனக்கு தாரும் சாமி. ஒருவேளை என் தங்கையாக இருக்கலாம், ஒருவேளை என் தகப்பனாக இருக்கலாம், என் அக்காவாக இருக்கலாம், ஒருவேளை என் கூட பிறக்காதவர்களாக கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். நான் மன்னித்து ஏற்றுக்க எனக்கு மனசு தாங்க ஆண்டவரே. அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான், ஆனாலும் ஆண்டவரே அந்த நல்ல மனசு எனக்கு தாரும் சாமி. இதுதான் பிதாவாகிய தேவனுடைய இருதயமாக இருக்கின்றது. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இந்த பாட்டை டிஸ்ப்ளே பண்ணுங்கம்மா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் பிறந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், தேடி வந்தேன். எங்கோ நான் அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி வெட்டி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி வெட்டி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கொண்டே. தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய்
நினைவு கூர்ந்தே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்தே கரம் பற்றி நடத்துகிறே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்தே கரம் பற்றி நடத்துகிறே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்மிலே குறைபாடுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, தவறுகள் உண்டு, தீமைகள் உண்டு, அநீதிகள் உண்டு. அனைத்தையும் சரி செய்கிற ஆண்டவர் நம்மோடு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சொல்லுங்க, தகப்பனுடைய கேரக்டரை பற்றி நம்ம வாசித்தோம், புரிந்து கொண்டோம். அதே கேரக்டர் தான் தாய்க்கும் உள்ள கேரக்டராக மாறணும். நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிறரிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செலுத்துங்கள். கைத்துக்கு சொல்லுங்கள், நான் பிறரிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கணும் அதை நான் உங்களுக்கு செலுத்துறவளா நான் மாறின சாமி, கொடுக்குறவளா நான் மாறின ஆண்டவரே. இழந்த சந்தோஷத்தை, இழந்த சௌகரியத்தை, இழந்த வாய்ப்பை, இழந்த உணவை, எதையெல்லாம் இளையவன் இழந்தானோ அதையெல்லாம் கொடுத்தார் தகப்பன், திரும்ப உயிர் பெற்றான். இதுதான் நம்முடைய இறையாண்மை, ஆண்டவருடைய அருட்கொடை. இதுதான் நாம் எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றோமோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், நம்பிக்கையுடைய சிறுகளை அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கையோடு தாய் தகப்பனுடைய வீட்டை தேடி வந்தான். கட்டி அணைத்து வஸ்திரம் கொடுத்து மோதிரம் கொடுத்து உடுத்து வித்து அழகு பார்த்து நல்ல கரிசோறு போட்டு தன் பிள்ளையை முத்தமிட்டு அணைத்து கொண்டான். பரலோக ராட்சியம் இப்படிப்பட்டவுடையது. நம்முடைய பரம தகப்பன் ஆவலோடு கூட நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். அவரு சொல்கின்றார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் வருவேன், நான் வந்து நான் இருக்கிற இல்லத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன். கையை மேலே தூக்குங்க, கைத்தட்ட பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நம்முடைய பரம தகப்பன் நமக்காய் அவளோடு காத்து கொண்டான். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளேனில் என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாதே அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமாதே அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஏன் ஆண்டவர் இந்த கிளாஸ் எடுத்தார் தெரியுமா? யோசித்து பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரு. ஒருவேளை நீங்கள் தவறுகள் இழந்தாலும், இன்னல்கள் புரிந்தாலும், துயரங்கள் அடைந்தாலும், கஷ்டங்கள் அடைந்தாலும், என்னை விட்டு நீங்கள் பிரிந்து போனாலும், பிள்ளைகளா மறுப திரும்ப என்கிட்ட வாங்கப்பான்னு கூப்பிட்றாரு. அல்லேலூயா. நீங்கள் எதையெல்லாம் இழந்து தவிக்கிறீர்களோ அவையெல்லாம் நான் திரும்ப கொடுப்பேன். மறு கட்டுமானம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறு கட்டுமானம் செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கை கட்டுகின்றார், நம்முடைய குடும்பத்தை கட்டுகின்றார், நம்முடைய சமூகத்தை கட்டுகின்றார். அதற்காகவே வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதி வாழ்வை தருவேன். இதுதான் இயேசுவின் இறையாண்மை, அவருடைய சக்தி. நம்மை அழைத்து மறுபடியும் இழந்தவளை திரும்ப கொடுக்கிற ஆற்றல் அவருக்கு மட்டுமே உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டு எதிர்பார்ப்பது என்ன? இளையவனே, பெரியவனே, இருவரும் வீட்டை விட்டு வெளியேறாதிருங்கள், உங்கள் இருவருக்கும் நான் தகப்பன், இந்த வீட்டின் தலைவன். சொல்ல முடியுமா? இதுதான் தலைமைத்துவம்.
நம்முடைய வாழ்க்கையின் தலைவனாக இறைவன் வாழ்கின்றான். அவருடைய தலைமைத்துவத்துக்கு நாம் அடங்க வேண்டும் என்று விரும்புகின்றான். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். இளையவன் செய்தான். என் அப்பா வீட்டுக்கு நான் போவேன்னு சொன்னான். எத்தனை பேர் அப்பா வீட்டில் இருக்குன்னு நான் சொன்னேன். அப்பா வீட்டில் ஆடலும் பாடலும், அல்லேலூயா. அப்பா வீட்டு வெளியே போனால் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காதுங்க. எத்தனை சில வேளையில் பண்ணியாவே மாறிடுறாங்க. வெளியே போயிட்டு ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்து மட்டும் நடக்குது. ஆனால் கொஞ்ச காலம் போன பின் மாறி பன்றிகளுடைய உணவோடு கூட தன்னுடைய ரட்சிப்பை இழந்து தவிக்கிறார்கள், மீட்பை இழந்து தவிக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாதவர்களாய் மாறுகிறார்கள், உணவில்லாதவர்களாய் மாறுகிறார்கள், ஆன்மீக பசி தீர்க்காதவர்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? எதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் மகனே, மகனே, நீ இழந்தவர்களை நான் திரும்ப தருவேன், வா என்னிடம் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்குள் திரும்புங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்குள் திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்னைக்கே தருவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் உங்களை இரட்டிப்பான நன்மை தருவார் என்று விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, யோபு எதையெல்லாம் இழந்தானோ ஆண்டவர் இரட்டத்தனையாய் தந்தார். கை தூக்கி சொல்லுங்க, நான் இரட்டத்தனையாய் தந்தார். யாக்கோபு சொல்கின்றான், நான் ஒருவனாய் கடந்து போனேன், அலைந்து திருந்தேன், ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு திரும்ப என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை வளமாக்குவார். நல்ல தகப்பனாகவும் நல்ல தாயாகவும் நம்முடைய குடும்பத்திலே வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி செபிப்போம். பிதாவே, நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவரை நல்ல தகப்பனாக ஆண்டவரே நீர் கொடுத்த பாடத்துக்காக, மாதிரி மாடல் ரோல் லைஃப்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. அன்பு செலுத்தக்கூடிய தலைவராக, தலைவியாக, உணவு பற்றாக்குறை தீர்க்கிற ஆண்டவரே குடும்பங்களாக, குடும்ப தலைவனாக, தலைவியாக, உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணமுடையவளாக, குடும்பத்திலே உறவுகளை சரி செய்வதற்குண்டான ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக, தீமைகள் தவறுகள் நடந்தாலும் ஆண்டவரே அதை பொறுத்த ஆண்டவரே குடும்பங்களை சரியான விதத்தில் நடத்துவதற்கேற்ற நல்ல ஞானமுடையவராக இருக்கிறது போல சுவாமி, நாங்களும் விவேகமுள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அறிவை, ஞானத்தை, விவேகத்தை ஆண்டவரை சரியாய் பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு உத்தரவாதமுள்ள பெற்றோர்களாக எங்களை மாற்றும் சாமி. உம்மை போல எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்துகின்றோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போகாதபடிக்கு உடைய இரக்கத்தையும் உடைய ஆசீர்வாதத்தையும் உடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதாய் திரும்பி போக்கத்தில் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீர்வாதம் ஐக்கியம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன், அக்கரையில் நான் நின்றவரே எல்லோரும் போற்றுவேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தை சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.